ஸ்ரீ குருப்பியோ நமக பரமகுருப்பியோ நமக ஸ்ரீமத் ஆனந்த தீர்த்த பகவத் பாதாச்சாரியேபியோ நமோ நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம், வணக்கம், வந்தனம், நமஸ்தே, நமஸ்கார். நேற்றைய தினம் இந்த சௌர விருதி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பாகத்தை பார்த்தோம். அதுல எந்தெந்த நட்சத்திரத்துல நம்ம சௌரம் பண்ணிக்கலாம், எந்தெந்த நட்சத்திரத்துல பண்ணிக்க கூடாது, தாராபலன் எல்லாம் பார்த்து நல்ல தாராபலன் இருக்கிறப்ப 2, 4, 6, 8, 9 தான் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத பத்தி எல்லாம் நேற்றுக்கு அது வரைக்கும் பார்த்தோம். நேற்றுக்கு இதுக்கு கால நியமம் எத்தனை நாளைக்கு ஒரு வாட்டி பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும். இதுல பாத்தீங்கன்னாக்க ஒரு முறை சௌரம் செஞ்சுட்டாச்சுன்னாக்க 15 நாளைக்குள்ள 2வது முறை நம்ம சௌரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க அது ரொம்ப சம்பத்கரமானது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஒரு மாசத்தை தாண்டி பிறகு சௌரம் பண்ணிட்டாக்க ஆயுஷ்யம் ஹானிகரம், ஆயுஷ்யம் குறையும். இப்ப எப்பெல்லாம் பண்ணணும் அதெல்லாம் பார்ப்போம். இப்ப வர்ஜ பிரகடனம் அதுலயும் சௌர ஆவருத்தி தோஷம், ஆவருத்தின்னா அடிக்கடி பண்ணிக்கிறது. இப்ப உதாரணத்துக்கு கிருத்திகா நட்சத்திரம் இருக்கு. கிருத்திகா நட்சத்திரத்திலேயே 6 வாட்டி பண்றது. 27 நாளைக்கு ஒரு வாட்டி, 28வது நாள் கிருத்திகா நட்சத்திரம் வரும். கிருத்திகா நட்சத்திரம் 27 நாள் கழிச்சு 28வது நாள் வரும். அப்ப கிருத்திகா நட்சத்திரத்திலேயே 6 முறை சௌரம் பண்ணினவன். அதே மாதிரி ரோகிணி நட்சத்திரத்துல 8 முறை சௌரம் பண்ணவன். மகா நட்சத்திரத்தை மகா நட்சத்திரம் அன்னைக்கு வருதோ அன்னைக்கு மட்டும் பண்ணிக்குவான். அந்த மாதிரி 5 தடவை பண்ணினவன். உத்தரா பால்குனி நட்சத்திரம் அதுல 4 முறை பண்ணினவன். அனுராதா அனுஷ நட்சத்திரம், உத்தரா பால்குனின்னா உத்தர நட்சத்திரம், அனுராதா அனுஷ நட்சத்திரம் அதுல 3 முறை தொடர்ந்து கன்சிக்யூட்டிவா வர நட்சத்திரத்துல செஞ்சிட்டவன். இவங்கெல்லாம் எல்லாருமே கூட தான் சாட்சாத் பிரம்மனே ஆனாலும் 1 வருஷத்துக்கு மேல அவன் உயிரோட இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லியாச்சு. பிரமாணம் சொல்லுது. சதுர்முக பிரம்மனுக்கே அந்த மாதிரி சொல்லும் போது ஆக்சுவலா சதுர்பிரம்மன் சிரஞ்சீவி, அது வேறு விஷயம். பிரமாணத்தை சதுர்முகமே பிரம்மனே ஆனாலும் 1 வருஷத்துக்கு மேல இருக்க மாட்டான் உயிர் பிழைக்க அப்படின்னு சொன்ன பிறகு மற்றவங்களுக்கு என்ன சொல்றது இருக்குன்னு கேட்கறாங்க. அரசர் ராஜா, அப்புறம் அவங்களோட சேவகர்கள் பிரித்தியர்கள், இவங்களுக்கு எந்த மாதிரி தோஷம், இவங்களுக்கெல்லாம் முதல்ல சொன்ன அந்த சௌர விகித நட்சத்திரங்கள் என்ன இதுல விகிதமா சொல்லியிருக்கு பண்ணணும்னு அப்படிங்கிறதுல 5வது நாள்ல முகச்சௌரம் பண்ணிக்கலாம். நீ பண்ணா 5வது நாள் திரும்பி பண்ணிக்கலாம். அவங்க அந்த டிவி இதெல்லாம் பார்க்க வேண்டாம். நட்சத்திர உதயமாகும் போதோ இல்ல நட்சத்திர அதிபதிகள் அவங்களோட முகூர்த்தத்திலயாச்சும் முகச்சௌரம், முகம் மட்டும், தலை கிடையாது, முகச்சௌரம் அது விகிதமானது அப்படின்னு சொல்லி. அதுலயும் கிருத்திகா நட்சத்திரத்துல 3 தடவை, ரோகிணி நட்சத்திரத்துல 8 தடவை, மகா நட்சத்திரத்துல 5 தடவை, அப்புறம் உத்தரா பால்குனி உத்தர நட்சத்திரத்துல 4 முறை.
ராஜாவா இருந்தாலும் சரி, அவனோட சேவகர், நௌக்கர்னு சொல்லியிருக்கான். நௌக்கரின்னா வேலை பார்க்குறவன், ராஜாட்ட வேலை பார்க்குற சிப்பந்திகள், சேவகர்கள் சவரம் பண்ணிக்கிட்டா 1 வருஷத்துக்கு மேல அவன் உயிரோட இருக்க மாட்டான். இப்ப நல்ல தாரைகள் எதுன்னு பார்த்தோம். 2வது நம்ம நட்சத்திரத்திலே 2வது, 4வது, 6வது, 8வது, 9வது. இப்ப முதல் தாரைங்கிறது ஜன்மம், அதை விட்டா 3வது தாரை விபத்து, 4வது தாரை வந்து பிரத்யரை, 5வது தாரை, அப்புறம் 7வது தாரை வந்து வதை. இதெல்லாம் விட்டுட்டு தன்னோட நட்சத்திரத்துல இருந்து எண்ணி 23வது நட்சத்திரம். அப்படி பார்த்தாலும் 18 கழிச்சாக்க 9ஆல வகுத்தாக்க 29, 18, பாக்கி 5வது நட்சத்திரம் வரும். எப்படி 5வது நட்சத்திரம் நமக்கு கிடையாது. அதே மாதிரி சந்திராஷ்டமம் நம்ம ராசியில இருந்து 8வது ராசி. இப்ப நம்ம மேஷ ராசியில பிறந்திருக்கோம். அப்ப மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம். விருச்சிக ராசி வந்து 8வது ராசி. விருச்சிக ராசியில சந்திரன் இருக்கும்போது க்ஷௌரம் பண்ணக்கூடாது, அது வர்ஜ்யம், விளக்கப்பட வேண்டும். விருச்சிக ராசியில என்னென்ன வருது? விசாகம் 4ஆம் பாதம், அனுஷம் 4 பாதம், கேட்டை 4 பாதம், ஒரு ராசிக்கு 9 பாதம். இப்ப நிகித்த வாரங்கள், விளக்கப்பட வேண்டிய வாரங்கள், கிழமைகள், வாரங்கள்ல கிழமைகள்: ஆதித்ய வாரம், மங்களவாரம், ஸ்திரவாரம். ஆதித்யன்னா ஞாயிற்றுக்கிழமை, மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை, ஸ்திரவாரம் சனிக்கிழமை. இந்த 3 கிழமையும் கூட வர்ஜங்கள், அன்னைக்கு பண்ணக்கூடாது. ஸோ பெண்களா இருந்தா சுக்கிரவாரம் பண்ணக்கூடாது, விளக்கம். இப்ப வர்ஜ்ய வார பலன். இப்ப ஞாயிற்றுக்கிழமை சேவ் பண்ணிக்கிட்டோம், சவரம் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னாக்க 1 மாசம் ஆயுள் குறைஞ்சு போயிடுது நமக்கு. டிவி விடாத அன்னைக்குதான் நான் ஃப்ரீயா இருக்கேன், அன்னைக்குதான் சேவ் பண்றதுக்கு டைம்னு பண்ணீங்கன்னா போச்சு, அதை கண்டலாயிரும். அதே மாதிரி மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை அதுல பண்ணீங்கன்னாக்க 8 மாசம் ஆயுள். ஞாயிற்றுக்கிழமை பண்ணா 1 மாசம் ஆயுள் தான் கம்மியாகுது. செவ்வாய்க்கிழமை பண்ணீங்கன்னாக்க 8 மாசம் ஆயுள் கம்மியாகுது. உங்க ஆயுள் 8 மாசம் கம்மி. ஒரு தடவை சேவ் பண்ணீங்கன்னாக்க, சவரம் பண்ணீங்கன்னாக்க 8 மாசம் ஆயுள் கம்மியாகுது. அடுத்து சனிவாரம். இந்த சனிவாரத்துல சவரம் பண்ணிக்கிட்டாக்க 7 மாசம் ஆயுள் அது ஜெயம், நஷ்டமாயிடும், குறைஞ்சு போயிடும். ஸோ இது எல்லா ஜாதிக்காரங்களுக்கும் இதே அப்ளிகபிளா? இல்ல, ஜாதி வேதம் இருக்கு. அதுல சில ஜாதிகளுக்கு சில கிழமைகள்ல பண்ணா தோஷம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. அது என்ன பார்ப்போமா? ஆதித்ய வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு பிராமணன் வந்து ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சவரம் பண்ணிக்கிட்டா தோஷம் கிடையாது. ஸோ பிராமின்ஸ் ஆர் எக்ஸம்டட். அவங்க வந்து சண்டே அன்னைக்கு சவரம் பண்ணிக்கலாம். மங்களவாரம் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு சவரம் பண்ணா சத்திரியர் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தோஷம் கிடையாது. சத்திரியங்கள்லாம் இந்த மிலிட்ரியில எல்லாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் மிலிட்ரி, போலீஸ் டிபார்ட்மெண்ட், இந்த மாதிரி நிறைய எல்லையில நமக்காக காப்பாற்றுறதுக்காக வேலை பார்க்குறவங்க, இந்த ஹோம் கார்ட்ஸு, இந்த மாதிரி எல்லாருமே நம்ம காப்பாற்ற இது சத்திரியர்கள் யாரு இருக்காங்களோ அவங்க செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டா தோஷம் இல்லை. சனிக்கிழமை சனிவாரம் சனிக்கிழமை சௌரம் பண்ணதுனால வைசியர் 4ஆம் பண்ணத்தவர்கள், சூத்திரர்கள் சொல்றோம் இல்லையா, 4ஆம் பண்ணத்தவர்கள், அவங்க 2 பேருக்கும் சனிக்கிழமை பண்ணிக்கிட்டா தோஷம் இல்லை. அது மட்டும் இல்லாம தோஷம் இல்லைன்னாலும்
இந்த வைசியருக்கும் சூதருக்கும் சனிக்கிழமை பண்ணிக்கிட்டாங்க, அது நன்மையை மட்டுமே அதிகமா கொடுக்குமா. அதுக்கப்புறம் இந்த சாம வேதம் படிச்சிருக்காங்க இல்லையா, சாம வேத அந்த வம்சத்துல வந்திருக்காங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் செவ்வாய்க்கிழமை அவங்க சவரம் பண்ணிக்கலாம், தோஷம் கிடையாது. சரி, விளக்க வேண்டிய திதிகள், நிஷித்த திதிகள்: பாட்டியம்மை சதுர்த்தி 4வது நாள், சஷ்டி 6வது நாள், அஷ்டமி 8வது நாள், நவமி 9வது நாள், தசமி ஏகாதசி துவாதசி, அதுக்கப்புறம் பௌர்ணமி. இப்படி பார்த்து அமாவாசை, இந்த திதிகள்லாம் நிஷித்தம், விளக்கப்படணும். ஒரு பிரமாணத்துல ஏகாதசி விகிதம்னு சொல்லியிருக்கு. சொல்லியிருந்தாலும் ஏகாதசி அன்னைக்கு விகிதம் பண்ணிக்கலாம். ஏகாதசி அன்னைக்கு ஒண்ணுமே நம்ம சாப்பிட கிடையாது, ஒண்ணும் கிடையாது, உபவாசம் தான் இருக்கும், அன்னைக்கு பண்ணிக்கலாங்க ஒரு பிரமாணம் இருக்கு. இன்னொரு பிரமாணத்துல நிஷித்தம் பண்ணிருக்காங்க. ஏன் பண்ணிருக்காங்க அப்படின்னாக்க, தசமி கூட வருது பண்ணிக்கிறதுக்கு. ஆனாலும் தசமி ஏகாதசி துவாதசி இது மூணும் தினத்ரயம்னு பேரு. இப்போ தசமி அன்னைக்கு ஒரு பொழுது சாப்பிடணும், அன்னைக்கு நைட் சாப்பிடக்கூடாது. ஏகாதசி அன்னைக்கு ஃபுல் உபவாசம் இருக்கணும், நிர்ஜல உபவாசம், தண்ணி கூட குடிக்க கூடாது. துவாதசி அன்னைக்கு காலையில சாப்பிடணும், அன்னைக்கு துவாதசி அன்னைக்கு நைட்டு சாப்பிடக்கூடாது. அதுக்கப்புறம் தையோதசி அன்னைக்கு தான் அடுத்த சாப்பாடு. இப்ப தசமி அன்னைக்கான சாப்பாடு கிடையாது, துவாதசி அன்னைக்கு நைட்டும் சாப்பாடு கிடையாது. அதனால அது தினத்ரயம்னு பேரு. ஏகாதசிக்கு ஹரி தினம்னு பேரு. இந்த தினத்ரயத்துக்கு சம்பந்தப்பட்டதுனால அந்த ஏகாதசி, தசமி, ஏகாதசி, துவாதசி அது மூணுமே தவிர்க்க ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப சாமானிய நிஷேதம், பித்ருபக்ஷம், இந்த மகாலய பட்சம் சொல்றாங்க இல்லையா, 15 நாள், புரட்டாசி மாசம் தேய்பிறை வரக்கூடியது, பாத்திரபத மாதம் தேய்பிறையில வரக்கூடியது மகாலய பட்சம் சொல்லுவாங்க. மகாலய அமாவாசை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அதுல அவிதவா நவமின்னு கூட ஒரு நாள் வரும். சுமங்கலியா இறந்து போனவங்களுக்காக திதி கொடுக்குற தினம் அது. விசேஷமா காலசார்த்தம் என்னைக்கு பண்ணாலும் இதையும் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் உயிரோட இருக்கிற வரைக்கும். ஹஸ்பண்ட் இறந்து போயிட்டாருனாக்கா அப்புறம் அந்த சுமங்கலித்தன்மை அவங்களுக்கு போயிடுது. அது மாதிரி மாச சங்கிரமணம், வெதிபாத யோகம், யோகம்லாம் போட்டிருப்பான், யோகம் கரணம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த வெதிபாத யோகம் நம்ம என்னைக்கு திதி கொடுக்குறோம்னா அன்னைக்கு, பிரதம வச்சு அனுஷ்டம் பண்றோம்னாக்கா அன்னைக்கு, இதை எல்லாமே கௌரம் பண்ணிக்கிறதுக்கு தடை செய்யப்பட்டிருக்கு, வர்ஜியம். இப்ப அக்னிஹோத்திரம் பண்றாங்க தினம். அந்த அக்னிஹோத்திரி துவாசி அன்னைக்கு அவங்க பண்ணிக்கலாம், சவரம் பண்ணிக்கலாம். பௌர்ணமி அன்னைக்கும் அவங்க சவரம் பண்ணிக்கலாம். அக்னிஹோத்திரம் பண்றவங்களுக்கு இந்த ரூல்ஸ், ரிலாக்ஸேஷன். இதே மாதிரி வானப்பிரஸ்தம் போயிருக்காங்க யதிகள், சன்னியாசிகள், நைஷ்டிக பிரம்மச்சாரிகள், இவங்களுக்கும் கூட இந்த பௌர்ணமி திதி அன்னைக்கு, பருவகால திதி அன்னைக்கு அந்த சௌரங்கள் விகிதமாவே சொல்லப்பட்டிருக்கு. அளவுடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த யதிகள் சன்னியாசிகள் கங்குல அப்புல், இந்த அப்புல் பிரதேசம் முக்கிய பிரதேசம், இடுப்புக்கு கீழே இருக்கிற பிரதேசம். இதை விட்டுட்டு கழுத்துக்கு மேல பரமஹம்ச சன்னியாசியா இருந்தாலும் சரி, ஹம்ச சன்னியாசியா இருந்தாலும் சரி, சம்பூர்ணமா உந்தனம் பண்ணிக்கணும், சிக்கையெல்லாம் விடக்கூடாது. திருதண்டி சுவாமியாரா இருந்தா அவங்களுக்கு சிகை உண்டு.
அந்த சிகையை விட்டுட்டு அவங்க சவரம் பண்ணிக்கணும். ஸோ இதுல மாசம்னு ஒண்ணு கணக்கு கொடுத்துருக்காங்க, நிஷித்த மாசங்கள்னு. கர்நாடக மாசம், கர்நாடக மாசம்னாக்க சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி மாசம். அதுக்கப்புறம் கன்னியா மாசம், சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி மாசம். அப்புறம் தனுர் மாசம், மார்கழி மாசம். அப்புறம் கும்ப மாசம், மாசி மாசம். இதெல்லாம் சௌரம் பண்றதுக்கு தடைகள் விளக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லிடுது. இப்ப தலை முண்டனம் அது பண்றது நிஷேதம்னு சில பேர் சொல்லிடுறாங்க. அரசன், யோகி, சுமங்கலிகள் இவங்களுக்கு தலை முண்டனம் பண்ணவே கூடாது, எப்போதும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ராஜனுக்கு, அரசனுக்கு ஸ்மஸ்ரு கர்மம் அப்படின்னா முகட்சௌரம் அது விகிதமாக சொல்லப்பட்டிருக்கு. அதனால சிகை சகிதமான முண்டனம் அவங்களுக்கு கிடையாது, தெரிஞ்சுக்க கூடாதுங்கிறது இதுல நம்ம தெரிஞ்சுக்கணும். யோகி, சில பேருக்கு ஜட விழுந்திருக்கும், அவங்களுக்கு முகச்சவரம் முதலாத எந்த சௌரமும் கூட பண்ணக்கூடாது. பாத்தீங்கன்னா நம்ம கும்பமேளா நடந்தது, நிறைய இவங்கெல்லாம் வந்தாங்க, தாடி வச்சுட்டு ஜாகோரி அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. அவங்களுக்கெல்லாம் எதுவுமே கிடையாது, அது பா வளர்ந்துட்டே இருக்கும். சுமங்கலியும் கூட அது முன்னாடி கட் பண்ணி தொங்க விட்டுக்கிறது முடிய, அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அந்த தாய்கள் உயிரோடு இருக்கும்போது எந்த தீர்த்த யாத்திரையிலையும் கூட சௌரம் பண்ணும்போது சிகை வச்சுக்கிட்டு சௌரம் பண்ணக்கூடாது. தீர்த்த யாத்திரை இடத்துல, அந்த ஊர்ல. அதே மாதிரி கர்ப்பிணியா இருக்கா மனைவி அப்படின்னாக்க அவரோட புருஷன் கூட தீர்த்த யாத்திரை பண்ணும்போது சிகை வச்சுட்டு தான் சௌரம் பண்ணலாமே கிரகஸ்தன் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிக்க கூடாது. அந்த குழந்தை பிறக்கிற வரைக்கும் கர்ப்ப தீட்சையில இருக்கணும், அதனால பண்ணக்கூடாது. முண்டனமோ ஷேவிங்கோ சௌரமோ முகச்சௌரமோ எதுவும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி ஸ்நானம் பண்ணதுக்கு அப்புறம் உடனேயே பிரயாணத்துக்கு உத்தேசம் பண்ணி அலங்காரம்லாம் பண்ணிக்கிட்டு அபியங்கா ஸ்நானம்லாம் பண்ண மேல, அதுக்கப்புறம் போஜனம் பண்ண மேல, சாப்பிட்ட மேல, யுத்தத்துக்காக ஆசனம் இல்லாம சந்தியா காலத்துல ராத்திரி நேரத்துல பிராமணர் இருக்கக்கூடிய சபையில கதவுக்கு பக்கத்தை நடுக்கு நடக்கிற வழியில, ரோட்ல, அது மாதிரி விவசாயம் பண்ண நிலத்துல சௌரம் கண்டிக்கப்படாது. அப்படி இந்த நிஷித்தமான விளக்கப்பட வேண்டிய நட்சத்திர வாரங்கள்ல தெரியாமே சௌரம் பண்ணிட்டோம் அப்படின்னாக்க இந்த விகிதமான பிரசஸ்தமான திதி வார நட்சத்திர லக்னங்களை எல்லாம் பார்த்து
சுபதிதை சுபதிதி அன்றைக்கு என்னைக்கு வருதோ சீக்கிரமே 2வது வாட்டி சௌரம் பண்ணிக்கணும். இதனால அந்த ஏற்கனவே பண்ண பாவம் நாசமாயிடுது. ஒரு தடவை சௌரம் பண்ணிட்டு திருப்பி ஒரு பட்சத்துக்குள்ளாரைய 15 நாளைக்குள்ளாரைய சௌரம் பண்ணாக்க சம்பத்து, 1 மாசத்துக்கு மேல சௌரம் பண்ணா ஆயுட்ச க்ஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்பா, அம்மா, குரு, சிறிய தந்தை, பங்காளி, தாயாதிகள் பங்காளிகள் சொல்றோம் இல்லையா, பெரியப்பா, தாய் மாமா, அண்ணா, தன்னை மனைவியோட தந்தையோ இல்ல தாயோ, நமக்கு ஒரு ஆசிரியம் கொடுத்து நம்மளை அப்பா அம்மா மாதிரி காப்பாத்துறவங்க, இவங்களோட மரணம் சம்பவிச்சதுனாக்க கர்ப்பவதியோட பத்தியா இருந்தா கூட சவரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொன்ன பிறகு மற்றவங்க எல்லாம் பண்ணியே தீரணும் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ராஜ காரியத்துல இருக்காங்க, அரசனை அண்டி இருக்கக்கூடியவங்க தங்களோட காரியத்துக்கு அனுகூல எப்படி வேணுமோ அந்த மாதிரி நிஷித்த திதி வாரங்கள்ல கூட சவரம் பண்ணிக்கலாம். பிரம்மச்சாரியோட விஷயம், பிரம்மச்சாரி கூட உபநயனம் பண்ணின அப்புறம் பிறகு அந்த உபாகர்மம், அடுத்த முதல் வருஷம் உபாகர்மம் வருது இல்லையா, பாவனி அவிட்டம், ஊழல் மாத்திரை, இது அது வரைக்கும் ஃபர்தரா சவரம் பண்ணவே கூடாது. ஏன்னா உபநயனத்தை அன்னைக்கு சவரம் பண்ணிக்கிறான். அப்படி பண்ணிக்கிட்டே ஆணுங்கிற ஒரு நிர்பந்தம் வந்தா சவரம் பண்ணிட்டு ஸ்நானம் பண்ண பிறகு புது உபவீதம், உபவீதம்னா அந்த பூநூல், கிருஷ்ணாச்சலம், மான் தோல், அதை வேற மாத்திக்கிட்டு பஞ்சகவிய பிராசனம் பண்ணணும். பஞ்சகவியம் அப்படின்னாக்க மாட்டிலேருந்து வரக்கூடிய 5 வஸ்து: பால், நெய், தயிர், கோமயம், சாணி, கோமூத்திரம், பசுமூத்திரம். இதுல கர்ப்பிணி பத்தி இருக்காங்க, அவங்க விஷயம் என்னன்னா, கர்ப்பிணியோட புருஷன் இருக்கான் இல்லையா, அவன் சௌரம், ஸ்திரீ சங்கம், தீர்த்த யாத்திரை, 7 மாசம் மனைவிக்கு ஆயிடுச்சுன்னாக்க இன்னொருத்தங்க வீட்டுல இருக்க சார்த்தம் திதி பண்றோம், நீங்க பிராமணால சாப்பிடவான்னு சொன்னா அதெல்லாம் போகக்கூடாது, விட்டுடணும். அதே மாதிரி மயானம், அதுக்கும் போகக்கூடாது. யாரும் நெருங்கிய உறவுகள் இறந்து போயிட்டா மயானத்துக்கும் போகக்கூடாது. அதே மாதிரி அந்த பிணத்தை தூக்கிட்டு போறது, நகை வெட்டுறது, கூட சௌரத்தை தான் வருது. ஏன்னா அந்த காலத்துல எல்லாம் பார்பர் ஷாப்புக்கு போய் நாபிதன் வந்தான்னாக்கா அவன் நகைலாம் வச்சு விடுவான், நகம் அந்த அக்கள் எல்லாம் எடுத்து விடுவான், ஷேப் பண்ணி விடுவான், சர்வாங்க சவரம் பண்ணி விடுவான். அதுக்கப்புறம் இந்த மூக்குல எல்லாம் நீட்டிட்டு இருக்கிற முடியெல்லாம் கட் பண்ணி விடுவான், எல்லாம் பண்ணி விடுவான். சண்டை போடக்கூடாது, வீடு கட்டக்கூடாது, ரொம்ப தூரத்துக்கு பிரயாணம் போகக்கூடாது, மலை ஏறக்கூடாது, மலை மேல இருக்கிற சாமியெல்லாம் போய் பார்க்கக்கூடாது. கல்யாணம், உபநயனம், யஜ்யம், சமுத்திர ஸ்நானம்,
இதெல்லாம் கூட மூணு மாசம் ஆனதுக்கு அப்புறம் பண்ணுனா நமக்கு ஆயுஷம் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க. திக்கு திசை இதோட கிரமத்தை சொல்லியிருக்காங்க. சௌரத்துக்கு பூர்வம் கிழக்கு இல்லைன்னா உத்தர திக்கு, அதுக்கு எய்தாப்புல உட்காரணும். பாப பரிகார பூர்வகமாகவும் புண்ணிய விருத்திக்காக பிராயச்சித்த நிமித்தமா சௌரத்துல முதல்ல வலது காது இருக்கு இல்லையா, இங்க இருந்துதான் ஆரம்பிக்கணும். வலது காதுக்கு மேல் பகுதியிலேருந்து சவரம் பண்ண ஆரம்பிக்கணும். நூத்தன சவரம் சொன்னோம் இல்லையா, முதல்ல 3 வருஷம் முடிஞ்சோன்னு செய்யறது. அதுல சிக்கையிலேருந்து ஆரம்பிச்சு முதல்ல இந்த சிக்கை இருக்கிற பாகத்தை தூக்கி பிடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சைட்ல எல்லாம் எடுத்துக்கிட்டே வரணும். திருப்பி அந்த சிகையிலே முடிக்கணும். ஒரு சிகையில ஒரு பக்கத்துல ஆரம்பிச்சு திருப்பி அந்த சிகை அடுத்த பக்கம் இருக்கு இல்லையா, அங்கதான் முடிக்கும். பார்பர் ஷாப்ல போய் நாவிதன் வீட்டுல போய் நம்ம பண்ணிக்க கூடாது. சௌரம் நம்ம வீட்டுக்கு வர சொல்லி பண்ணலாம், வீட்டு வாசல்ல பண்ணிக்கலாம். இந்த சிகை விஷயம் இன்னும் விஸ்தாரமா சொல்றாங்க. எல்லாருக்கும் சிரசோட மத்திய பாகத்துல வைக்கத்தக்கது சிகை. இந்த வசிஷ்ட கோத்திரத்துக்காரங்க இருக்காங்க இல்லையா, அவங்க தலைக்கு இந்த வலது பாகத்துல வைக்கணும். அத்ரி மற்றும் கஷ்யப கோத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க தலையோட இடபாகத்துல லெப்ட் ஹேண்ட் சைடு பாகத்திலையும், ஆங்கிரச கோத்திரம் இருக்கு இல்லையா, அவங்க 5 சிக்கை வச்சுக்கணும். குருகு கோத்திரவர் இருக்காங்க இல்லையா, அவங்க அநேக எவ்வளவு வேணா வச்சுக்கலாம் சிக்கை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொன்னு எனக்கு கோத்திரம்னு சொல்றாங்க. இன்னைக்கு எல்லா பிராமணனும் கோத்திரம் என்னன்னு கேட்டா சொல்றாங்க, பிரபலம் சொல்லுன்னா சொல்ல தெரியாது. நம்ம அப்பனை கேட்கறான், அப்பனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் அப்பன் தாத்தா இருக்கான், தாத்தனை கேட்டா அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. கோத்திரம் காசியப கோத்திரம் வச்சு அவ்வளவுதான் தெரியும். வாசிஷ்ட மைத்ராவர்ண கௌண்டின்ய திரையாசேய ஆத்ரேய அர்ச்சனா சாவாஸ்வ வாசிஷ்ட ஐந்திர பிரமத பரத்வஜ, இது மாதிரி 3 ரிஷி 5 ரிஷி எல்லாம் வரும். அங்க எவ்வளவு பிரபரம் வருதோ 3 ரிஷியோ 5 ரிஷியோ அந்த அளவுக்கு சிக்க வச்சுக்கணுங்கிறது கூட சௌளம் பண்ணும்போது உபநயனம் நடக்கிற வரைக்கும் அவ்வளவு எண்ணிக்கையில சிக்க வச்சுக்கணும்னு கூட ஒரு சாஸ்திரம் பிரமாணம் சொல்லுது. உபநயனத்தன்னைக்கு அத்தியில இருக்கிற அந்த சிகையை மட்டும் விட்டுட்டு பாக்கி எல்லா சிகைகளையும் உபநம் பண்ணி எடுத்துடணும். தீர்த்த சௌரம் பிரயாகம், அலகாபாத் பக்கத்துல பிரயாகம் இருக்கு இல்லையா, பிரயாகு அந்த இதர தீர்த்த கஷேத்திரங்கள் அங்க குடிமை வச்சுட்டு தான் சவரம் பண்ணிக்கணும். குருக்ஷேத்ரா, விசாலானா பத்ரி, அதுக்கப்புறம் கயா, இந்த கஷேத்திரங்கள்ல கூட கப்படம் பண்ணக்கூடாது, பண்ணிக்க கூடாது. குருக்ஷேத்திரத்துல போய் மொட்டை அடிச்சுக்க கூடாது, தீர்த்த கஷேத்திரம் தான் அதுவும். பத்ரியில போய் மொட்டை அடிச்சுக்க கூடாது, கயா கஷேத்திரத்துல மொட்டை அடிச்சுக்க கூடாது. ஒரு வாட்டி தீர்த்த யாத்திரை போய் சவனம் பண்ணிக்கிட்டு 2வது தடவை 10 மாசத்துக்கு மேல
போனா இன்னொரு முறை சவரம் பண்ணிக்கலாம். 10 மாசத்துக்கு உள்ளார போனா இன்னொரு வாட்டி திரும்பி போறப்பெல்லாம் பண்ணிக்கூடாது. திருப்பதிக்கு மாசத்துக்கு ஒரு வாட்டி போறவங்களா இருக்காங்க. மாசம் மாசம் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. பிரயாகದಲ್ಲಿ பிரயாக கஷேத்திரத்துல சுவாசினிங்களுக்கு இந்த சுமங்கலிகள் இருக்காங்க இல்லையா, முத்தைதின்னு சொல்லுவாங்க எங்க இதுல. சுமங்கலிகள் கூட பிரயாகத்துல திரிவேணி சங்கமத்துல கங்காயம்னா சரஸ்வதி மூணும் சேருது. அந்த சரஸ்வதி நதி குப்தமா இருக்கு. அதனால பெண்கள் சடை பின்னிக்கும் போது 3 பாகமா பிரிச்சு சடை பின்னிக்குவாங்க. ஆனா நமக்கு தெரியறது 2 பாகம் தான் தெரியும். ஒரு பாகம் குப்தமா உள்ளார போயிருக்கும். எது நடுபாகம் கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி அதனாலதான் அந்த இடத்துல திரிவேணி சங்கமம்னு அதுக்கு பேரு. அந்த சரஸ்வதி நதி குப்தமா போறதுனால 2 விரக்கடை அளவு இங்க பாருங்க. இந்த 2 விரக்கடை அளவு பூ முடிச்சு அந்த சடை பின்னி அந்த சடையில ஒரு பங்கார தங்க பூ ஒண்ணு பண்ணி அந்த தங்க பூவையும் அந்த சடையில இது பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த கூந்தலை அந்த நுனி பாகத்துல இருந்து மேல வரைக்கும் 2 இன்ச்சு இது 2 விரல் அவங்க விரல் சைஸுக்கு இந்த அளவு, அவ்வளவுதான். அதை கத்தரித்து அந்த திரிவேணியில சங்கமத்துல தானமா கொடுக்கணும். மந்திரம் எல்லாம் சொல்லி அதை கட் பண்ணணும். இப்பெல்லாம் பார்பர் ஷாப்புக்கு போய் கட் பண்ணிட்டு வராங்க, அதெல்லாம் பண்ணக்கூடாது. அதுக்கு வேணி தானம் அப்படின்னு பேரு. அது மட்டும் இல்லாம இதுக்கு மேல வேற எந்த சவரமும் சுமங்கலியருக்கு விகிதம் இல்லை, செய்யக்கூடாது. இப்ப அப்பா அம்மா 2 பேரும் இருக்காங்க. அப்ப தீர்த்த யாத்திரை, யஜ்யம், அதே மாதிரி தந்தை தாய்கள் இறந்து போயிட்டா இவைகளை தவிர சர்வ பப்பனம் பண்ணக்கூடாது. அதே மாதிரி பண்ணா தாய் தந்தைய கொன்ன பாவம் வருமா, பித்ரு காத்தகா அப்படின்னு அவனுக்கு பேரு அழைக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. அதுக்கு மேல அப்படின்னு சொன்ன பிறகு தீர்த்த யாத்திரா யஜ்ஞம் முதலான நிமித்தமா சிக்கையை மட்டும் விட்டு பாக்கி எல்லா கேசங்களையும் சௌரம் பண்ணிக்கணும் அப்படிங்கிறது சித்தமாகுதுங்க. ரொம்ப தூரத்துல இருந்து வந்தவங்க பிரயாகத்துல இருந்து ஒவ்வொரு தடவையும் யாத்திரையில கூட சவரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மற்ற தீர்த்தங்கள்ல பிரதம யாத்திரை, முதல் யாத்திரை மட்டுமே சவரம் போதும் அப்படிங்கிறது பிரமாணம். மாதா பித்ரு மரண சமயத்துல இப்ப அப்பா அம்மா யாத்திரைக்கு போறாங்க, அங்கே யாத்திரையிலேயே செத்து போயிட்டாங்க. அந்த நாள் செத்து போன அன்னைக்கு தகன காரியம் மட்டும்தான் பண்ணணும். சௌரம் மறுநாள் பண்ணணும். எவ்வளவு குழந்தைங்க இருக்காங்களோ பசங்க எல்லாருமே சவரம் பண்ணிக்கணும். மாதா பித்ரு மரணம் பகல்ல ஆயிருந்தா தெய்வாத்து தகனம் கூட ராத்திரியில நடந்துச்சுன்னாக்க நடைபெறும் சந்தர்ப்பத்துல ராத்திரிய முதலாவது யாமத்துக்கு உள்ளார சவரம் பண்ணிக்கணும், விட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியே மற்றவங்க விஷயத்திலையும் கிரியா கர்த்து இருக்காங்க இல்லையா, அவங்க அவசியம் சவரம் பண்ணிக்கணும். அந்த இறந்து போனவரோட குடும்பத்தவர்கள், பாக்கி பந்துக்கள்லாம் 10வது நாள்
சவரம் பண்ணிக்கணும். யார் இறந்து போயிட்டாங்களோ அவங்கள விட சின்னவங்க எல்லாருமே சவரத்தை அவசியம் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிறது சாஸ்திரம். அவங்களோட பெரியவங்க இருந்தாங்கன்னாக்கா அவங்க பண்ணிக்கணும்னு அவசியம் கிடையாதுன்னு சொல்லியிருக்கோம். இப்போ நம்ம தாத்தா இறந்து போயிட்டாரு, பெரிய தாத்தா இருக்காருங்க, பெரிய தாத்தா பண்ணிக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த சௌரம் நியமம் கூட அப்ப இறந்து போகும்போது யாரு பக்கத்துல இருக்காங்க அவங்களுக்கு தான். எங்கேயோ வெளியூர்ல ரொம்ப தூரத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு இட் இஸ் நாட் அப்ளிகபிள். ஸோ மரண சூத்தகம், விருத்தி சூத்தகம், அதுல கடைசி நாளும் விவாகத்துல, அதுக்கப்புறம் பந்திக்கானா ஜெயில இருந்து ரிலீஸ் ஆகி வருவான். அந்த மாதிரி ஆகும்போது நட்சத்திராதி தவிர்க்கப்பட்ட நட்சத்திரங்களா இருந்தாலும் அந்த சௌரம் அன்னைக்கே பண்ணணுங்கிறது கர்த்தவியம். ஸோ இப்போ இறந்து போயிடுறாரு, அவங்க பத்னி இருக்காங்க, அவங்களுக்கு பதி இறந்து போயாச்சுன்னாக்க அந்த மனைவியும் தலைய முண்டனம் பண்ணிக்கணும். எல்லா வர்ணத்தவர்களும் இது உண்டு, அப்ளிகபிள். பதியோட மரணம் ராத்திரியில ஆச்சுன்னா, இரவுல ஆச்சுன்னாக்க மறுநாள் கிரியா ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியும் கிரியா கர்த்தர்களை போலவே அவங்களும் சவரம் பண்ணிக்கணும். சிறியருக்கு, பெண்களுக்கு சுக்கிரவாரம் வெள்ளிக்கிழமையா இருந்தா கௌரவம் விளக்கப்படணும். இறந்து போனவனோட பத்னி கர்ப்பிணியா இருந்தா பிரசவம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பண்ணிக்கணும். இந்த வீட்டு விளக்கு ஆயிருந்தாங்கன்னாக்க அந்த வீட்டு விளக்கு ஸ்நானம் பண்ணி அதுக்கப்புறம் அந்த சவரம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிரியா கர்த்தரு அவங்களுக்கும் இறந்து போனவனோட பத்தினிக்கும் மரண தினத்துல சவரம் பண்ணது அனுகூலம் இல்லை அப்படின்னாக்க இறந்து போனதுல இருந்து 2வது நாள், 3வது நாள், இல்ல 5வது நாள், இல்ல 7வது நாள் அன்னைக்குனாலும் அந்த 10 நாள் 11 நாளுக்கு ஆரம்பிக்கிற சபிண்டீகரணம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, சோத்து கும்பம் அதெல்லாம் ஆரம்பிக்கிறாங்க இல்லையா, அப்பனாலும் இந்த கடைசி 4 நாளும் சவரம் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விதவை விடோஸ் அந்த முடியை வளர்த்துக்கிட்டாங்க அப்படின்னாக்க பரலோகத்துல அவரோட புருஷனுக்கு நரக்க முதலான பந்தனம் கண்டிப்பா கிடைத்தே தீரும். அப்படிங்கிறதுனால அந்த விதவையானவங்க சிகா சமேதமாக அந்த சிரஸ சவரம் பண்ணிக்கணும். கிரியா கர்த்தன் இருக்காங்க இல்லையா, அவங்க சவரம் பண்ணிக்காம அந்த கிரிய பண்ணா அந்த கிரிய நிஷ்பலம், அதுக்கு பலன் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மாதா பித்ரு மரண நிமித்தமான சவரம், 10வது நாள் சவரம், எல்லாமே ஒரு ஸ்நானம் பண்ணிட்டு தான் அதை பண்ணிக்கணும். அப்படியே தீட்டோட போய் பண்ணிக்க கூடாது. நைமித்திக சவரம், கங்காதி தீர்த்த யாத்திரை, சூரிய கஷேத்திரம், மாதா பித்ரு மரணம், குரு மரணம், அக்னிஹோத்திரம், யஜ்யம், இந்த மாதிரி நிமித்தங்கள்ல நட்சத்திராதி நிஷேதம் இருந்தாலும் சவரம் செஞ்சுக்கணும். அது மட்டும் இல்லாம ராஜ ஆக்ஞை, துலாபாரம் முதலான சத்திய பரீட்சை படிக்கிறாங்க இல்லையா, அப்படிங்க தலையில ரோகம் நிறைய பேர் குளுத்து போடும் சில பேருக்கு.
அந்த ரோகம் வந்தா, இல்ல ஏதோ ஸ்கின் ப்ராப்ளம் ஏதோ வந்து அவசியம் முடி எடுக்கணும்னு சொல்றான், ஆக்சிடென்ட் ஆயிடுது, தையல் போடணும், முடி எடுக்கணும். அப்ப பாப பிராயசித்தமும் யஜ்ய தீட்சை விரத சமாப்தி பண்ணதுக்கு அப்புறம் வேற வேற ஏதாச்சும் கெட்ட நிமித்தங்கள், பந்த மோட்சம், விவாகம் முதலான இந்த நிமித்தத்துல எல்லாம் கூட பிராமணர்கிட்ட அனுமதி வாங்கிட்டு, சம்மதம் வாங்கிட்டு, அந்த திதி வாரம் நிச்சயமா இருந்தா கூட சௌரவத்தை பண்ணிக்கிறோம். விசேஷமா ஒண்ணு சொல்லியிருக்காங்க. சார்தம் வருது, திதி, வருஷ திதி, கால சார்தம் சொல்லுவாங்க. கால சாம்பத்தரிக்க சார்தம் சொல்லுவாங்க. அந்த திதிக்கு முன்னாடி அந்த பட்சத்துல பாட்டியம் பிரதமையில ஆரம்பிச்சு சார்தம் முடிஞ்சு மறுநாள் பரேகணி தர்ப்பணம் சொல்லுவாங்க. இன்னைக்கு திதி கொடுத்தா நாளைக்கு பரேகணி, பரேன்னா அடுத்த நாளுன்னு அர்த்தம். பரே அகனி, அகனின்னா அடுத்த பகல். அதுல தர்ப்பணம் கொடுக்குற வரைக்கும் சௌரம் வர்ஜம் அப்படின்னு நம்ம தேசத்துல சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லியிருக்கு. இவ்வளவுதாங்க இந்த சௌர விதிங்கிறதுல. இப்ப இந்த நித்திய சௌரம் சொல்றோம் இல்லையா, அதுல சௌரம் பண்ணிக்கிறோம். அந்த இடத்த சாணி போட்டு லேபனம் பண்ணி முழுகணும். சுத்தி பண்ணிட்டு அவன் போனதுக்கு அப்புறம் அந்த இடத்த சுத்தி பண்ணிட்டு தான் எங்க உட்கார்ந்தானோ அந்த இடத்தையும் அந்த சாணி தண்ணி தெளிச்சு சுத்தம் பண்ணி, பசு நெய் இருக்கு இல்லையா, அதை வந்து தலைக்கு தேய்ச்சிக்கிட்டு, அந்த கோமூத்திரம் துளசி மிருத்திகை, துளசி செடிக்கு சுத்தி இருக்கிற மண்ணு, இத வந்து தேய்ச்சிக்கிட்டு அப்ளை பண்ணிக்கிட்டு 28 முறை குளம், குட்டை, ஆறு, ஏரி இந்த மாதிரி இடத்துல போய் அவகாகன ஸ்நானம்னு சொல்லுவாங்க. முங்கி 28 வாட்டி முங்கி குளிக்கிறோம். அந்த ஸ்நானத்தை பண்ணி தீர்த்த பிராசனம் பண்ணி தேக சுத்திக்காக நித்திய ஜபம், நித்தியம் செய்ய வேண்டிய ஜபம் இருக்கு இல்லையா, அது நிறைய எண்ணிக்கையில பண்ணி அந்த மந்திரங்களெல்லாம் ஜபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கு. மறுநாள் அபியங்க ஸ்நானம், தலைக்கு எண்ணெய் வச்சு ஸ்நானம் பண்ணத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்கு. இது வந்து விதிங்க. இப்பேற்பட்ட ஒரு விதியை வந்து நமக்கு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. இதுவரைக்கும் யாரெல்லாம் கடைபிடிக்க முடியலையோ பரவாயில்ல, விட்டுருங்க. இனி வாழக்கூடிய நாள் எவ்வளவுன்னு நமக்கு தெரியாது. அது வரைக்கும் இதுல உள்ளபடி செஞ்சு நம்ம ஆயுள் வந்து க்ஷீணமாகாம ஆயுள் அபிவிருத்தி பண்ணிக்கிற மாதிரி பார்த்துக்கணும். நேற்றுக்கே சொல்லியிருக்கேன், வெள்ளிக்கிழமை பண்ணாக்க 11 மாசம் ஆயுள் கூடுதுன்னு சொல்லியிருக்கேன். அதே மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு எல்லாருமே க்ஷேமமா இருப்போம், எல்லாரும் ஆரோக்கியமா இருப்போம் அப்படின்னு பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். அவசியம் கேளுங்க. என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நான் வந்து இன்டர்நேஷ்னல் அஸ்ட்ராலஜர், ஜோதிடர். 5 லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கேன். யாருக்காச்சும் அந்த அஸ்ட்ராலஜி சம்பந்தமான இது தேவைகள் இருந்ததுனாக்க என்னை கான்டாக்ட் பண்ணா. என்னோட நம்பர் 9443923584. இன்னொரு முறை நம்பர் சொல்றேன், 9443923584 தான் என்னோட நம்பர். இந்த நம்பர் குறிச்சு வச்சுக்காங்க. AAA போட்டு ஆஞ்சநேயா கிருஷ்ணாச்சார்னு போட்டுக்கோங்க. நீங்க நம்பர் தேடவே வேண்டாம். AAA யாரும் பேரே வச்சுக்க மாட்டாங்க.
அந்த கான்டாக்ட் லிஸ்ட்ல போனேன்னு என் பேர் ஃபர்ஸ்ட் வந்துடும். நான் எல்லாரும் சொல்றது அப்படிதான். ட்ரிபிள் ஏ 4வது ஏ போட்டு ஆஞ்சநேயான்னு அடிச்சுக்கோங்க. ஆஞ்சநேய கிருஷ்ணா, பேர்லயே ஆஞ்சநேய கிருஷ்ணா. கால் பண்ணும்போது ஆஞ்சநேய கிருஷ்ணன் படிச்சுட்டு நீங்க கால் பண்ணுவீங்க. அப்ப ஆஞ்சநேயர் கிருஷ்ணர் 2 பேரையும் கூப்பிட்ட மாதிரி ஆச்சு உங்களுக்கும். அந்த மாதிரி ட்ரிபிள் ஏ போட்டு ஆஞ்சநேய கிருஷ்ணான் கிருஷ்ணாச்சான் போட்டுக்கோங்க. எல்லாருக்கும் கவனமா இருங்கோ. எல்லாருக்கும் மங்களம் உண்டாகட்டும். ஹரயே நமஹ, ஹரயே நமஹ, ஹரயே நமஹ. Stop recording.